மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருங்காலிக்குளம் கிராமத்துல அன்னைக்கு இயர்லி மார்னிங் வழக்கம் போல ஒரு விவசாயி தன்னோட வயலுக்கு தண்ணீர் விட போறதுக்காக அந்த ஊர் ஓரமா இருக்க ஒரு காட்டு வழியா நடந்து போயிருக்காரு. பொதுவா அந்த ஊர் மக்கள் யாருமே அந்த காட்டு வழியை அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. பிகாஸ் அது ரொம்பவே ஐசோலேட்டடான ஏரியா. பட் அந்த விவசாயி மட்டும் குறுக்கு வழியா ரொம்ப சீக்கிரமா அவரோட வயல்வெளிக்கு போயிடலாம்னு அந்த காட்டு வழியா நடந்து போறாரு. அப்படி அன்னைக்கு மார்னிங்கும் அதே மாதிரி அந்த வழியில நடந்து போயிட்டு இருக்கும் போது அவரு நடந்து போற பாதைக்கு முன்னாடி ஏதோ அன்யூஷுவலா இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அவரு நடந்து போற அந்த மண் பாதையோட ஓரத்துல இருக்க செடி கொடிகள் எல்லாம் நொந்து போய் ஏதோ பெரிய ஸ்ட்ரகிள் நடந்த மாதிரி அப்நார்மலா இருந்திருக்கு. அதுக்கு மேல கொஞ்சம் தள்ளி ஒரு ஒற்றை செருப்பு, அதாவது பெண்கள் அணியக்கூடிய ஒரு செருப்பு மட்டும் யாருமே நடந்து போகாத அந்த பாதையில ஒரு ஓரமா அனாதையா கடந்திருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த விவசாயிக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தோண ஆரம்பிச்சது. இமிடியட்டா அவரு கொஞ்சம் முன்னாடி போய் அந்த செடிகள் கிட்ட குனிஞ்சி பாக்குறாரு. அப்ப அங்க ஒரு பயங்கரமான கவுச்சு வாடை வீசுறது அவரு ஃபீல் பண்ணிருக்காரு. அந்த வாடை வர திசையில போய் பார்த்த அந்த விவசாயி அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிக்கிறாரு. பிகாஸ் அங்க செடிகளுக்கு நடுவுல ஒரு பெண் ரொம்பவே மோசமான நிலையில கிடக்கிறது அவர் பார்த்திருக்காரு. பயத்துல உறைஞ்சு போன அவரு இமிடியட்டா கத்திக்கிட்டே ஊருக்குள்ள ஓடி போய் மத்த ஆட்களை கூப்பிட்டுட்டு வராரு. அந்த காட்டு பகுதியில என்ன நடந்துச்சுன்னு புரியாம ஊர் மக்கள் எல்லாரும் அங்க ஒவ்வொருத்தரா கூட ஆரம்பிக்கிறாங்க. அங்க கிடந்த அந்த உடலை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. யாருக்குமே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் உடனே போன் எடுத்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாரு. தகவல் கிடைச்ச அடுத்த சில நிமிஷங்கள்ல ஒரு பெரிய போலீஸ் டீம் அவங்களோட ஜீப்ல அந்த கிரைம் சீனுக்கு வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வண்டியை விட்டு இறங்கின உடனே அந்த ஏரியா முழுக்கவும் ரொம்பவே பரபரப்பா காணப்பட்டுச்சு. அங்க கூடியிருந்த மக்கள் விலகி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வழியை விட ஆரம்பிச்சாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த கண்டிஷனை டீப்பா அனலைஸ் பண்ணி இது ஒரு சாதாரண இன்சிடென்ட் கிடையாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் டீம் அங்க சுத்தி பேரிகார்ட்ஸ் வச்சு அந்த ஏரியா முழுசும் ஐசோலேட் பண்றாங்க. சோ எந்த ஒரு அவுட் சைடரும் அங்க கிரைம் சீனுக்குள்ள அலோ பண்ண கூடாதுன்னு ரொம்பவே உறுதியா இருந்தாங்க. அங்க கூடியிருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பேரிகார்டுக்கு வெளியே நின்னுட்டு உள்ள அடுத்து என்ன நடக்குமோன்னு ரொம்ப பதட்டத்தோட அந்த கிரைம் சீனை பார்த்துட்டே இருக்காங்க. ஆபீசர்ஸ் ஒவ்வொருத்தரும் அந்த கிரைம் சீன்ல இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அந்த ஒற்றை செருப்பு, அங்க தூக்கி வீசப்பட்டிருந்த உள்ளாடை முதற்கொண்டு எல்லாத்தையுமே போட்டோகிராஃப் எடுத்து டாக்குமெண்ட் பண்றாங்க. அந்த கிரைம் சீன்ல செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் டீம் அங்க இருக்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர ட்ரை பண்றாங்க. முகம் ரொம்பவே சிதைக்கப்பட்டிருந்ததால அவங்க யாரு அப்படிங்கிற விவரம் இமிடியட்டா போலீஸால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த நியூஸ் அந்த கிராமம் முழுசும் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாரும் தங்களோட வீட்டுல யாராவது மிஸ் ஆகிருக்காங்களான்னு பயத்தோட செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஐசோலேட்டடான காட்டு பகுதியில அன்னைக்கு இயர்லி மார்னிங் கிடைச்ச அந்த பாடி யாருடையது அப்படிங்கிற கேள்வி அங்க இருந்த எல்லார் மைண்ட்லயும் ஓட ஆரம்பிச்சது. பிகாஸ் அந்த ஊர்ல இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்ததே கிடையாது. ஆல்சோ அந்த ஸ்பாட்ல எந்த ஒரு மேஜர் ட்ரேசஸும் இல்லாதது போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. எந்த ஒரு துப்பும் இல்லாம ரொம்பவே மிஸ்டீரியஸா ஆரம்பிச்ச இந்த கேஸ போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? யாருமே இல்லாத அந்த தனிமையான காட்டு வழியில அவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த பெண் யாரு? அன்னைக்கிடே அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு? இந்த வீடியோல காமிக்க முடியாத பல சென்சிட்டிவ் இமேஜஸ் என்னோட டெலிகிராம் பேஜ்ல அப்டேட் பண்ணுவேன். ப்ரொஃபைல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு இமிடியேட்டா அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ஹெட்போனை போடுங்க. இந்த த்ரில்லிங் கேஸை என் கூட ஃபாலோ பண்ணுங்க. வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி கேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். இப்ப பல கேள்விகளோட இந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போலீஸ் டீம் இறந்து போனது 24 வயசு நந்தினி அப்படின்னும் திருநெல்வேலி காளியங்குளம் கிராமத்துல அவங்க ஃபேமிலி கூட வசிச்சுட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆல்சோ அவங்க ஃபேமிலியோட பினான்சியல் ஸ்ட்ரகிளை மாத்தணும்னு பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் கம்பெனில டேட்டா என்ட்ரி வேலைக்கு போறதும், டெய்லி காலையில ரொம்ப ஏர்லியாவே எழுந்து வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு ஆபீஸுக்கு கிளம்புறதுதான் அவங்களோட வழக்கமா இருந்திருக்கு. ஆல்சோ நந்தினி ரொம்ப சைலண்டான டைப். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு கூட ஆபீஸ்ல இருப்பாங்கன்னு
இருக்கும்னு அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல நந்தினி அன்னைக்கு ஈவினிங் ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. பட் அன்னைக்கு பஸ் கிடைக்காதனால அந்த காட்டு வழியா நடந்து போக பிளான் பண்ணிருக்காங்க. பிகாஸ் அந்த காட்டு பகுதி வழியா நடந்து போனா அவங்க வீட்டுக்கு குறுக்க வழியில ரொம்ப எளிதா போயிடலாம்னு அந்த ஐசோலேட்டட் வழியா போறது சேஃப் இல்லனாலும் அன்னைக்கு இருட்டத்துக்குள்ள போகலாம்னு பிளான் பண்ணி தான் அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. தென் வழியில அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி சீக்கிரம் வந்துடுவேன்னு இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணிருக்காங்க. இருட்ட ஆரம்பிச்சதும் டைம் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருக்கு. நந்தினி வீட்டுக்கு வராததுனால அவங்களோட மொத்த ஃபேமிலியும் பேனிக் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இமிடியேட்டா அவங்க அப்பா நந்தினியோட மொபைலுக்கு கால் பண்ணி ட்ரை பண்றாரு. பட் போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வரதை கேட்டு உடனே அவங்களுக்கு ஒரு விதமான பயம் வர ஆரம்பிச்சது. ஆல்சோ நந்தினி எப்பவும் லேட்டா வர பொண்ணு கிடையாது. சோ அதுக்கு மேல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் அதிகமாகுது. நைட் ஃபுல்லா அவங்க அப்பா ஊர்க்காரங்களை கூட்டிட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வர எல்லா வழியையும் ஒண்ணு விடாம தேடி இருக்காங்க. தென் இருட்டுல எந்த ஒரு தடயமும் கிடைக்காதனால அவங்க டென்ஷன் அதுக்கு மேல அதிகமாயிருக்கு. விடிய விடிய தேடி நந்தினி கிடைக்காதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி விடிஞ்சதும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம்னு முடிவு பண்ணி பயத்தோடைய வெயிட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் நந்தினிக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடந்திருக்குன்னு அவங்க ஃபேமிலி அப்பவே உணர்ந்ததுனாலதான் அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் பிளான யோசிச்சிருக்காங்க. சோ மார்னிங் போலீஸ் ஸ்டேஷன் போன அவங்க அப்பா ஒரு ஃபார்மல் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. ஆல்சோ பொண்ணு விவகாரம்ன்றதுனால இத கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த மெயின் டைம்ல தான் போலீஸுக்கு அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து நந்தினி சம்பந்தப்பட்ட ஒரு போன் காலும் வந்திருக்கு. அதை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன அந்த ஐஓ அந்த உடலை பார்த்து இமிடியேட்டா கிரைம் சீனை மொத்தமா கார்டன் ஆஃப் பண்ணி ஐசோலேட் பண்ணிருக்காரு. தென் இமிடியேட்டா இது கண்டிப்பா காணாம போன நந்தினியா தான் இருக்கும்னு அவங்க பேரண்ட்ஸையும் அந்த ஸ்பாட்டுக்கு வர வச்சு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தென் எவிடன்ஸ் எதுவும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லா உடலை மீட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. பிகாஸ் இந்த கேஸ்ல கிடைக்கிற ரிப்போர்ட் தான் இந்த அடுத்த கட்டத்துக்கு இந்த கேஸ கொண்டு போக முடியும். அதுக்காக அந்த ஒட்டுமொத்த போலீஸ் டீமும் அந்த ரிப்போர்ட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நந்தினி சாதாரணமா அந்த இடத்துல இறந்து கிடக்கல. அவங்க கொலைக்கும் மீறி ஏதோ ஒரு அப்நார்மலான விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கிறத அவங்களோட உடைகளும் அவங்க இருந்த நிலையையும் பார்க்கும்போது போலீஸ் ரொம்ப தீவிரமா அந்த ரிப்போர்ட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. மீன்வைல் ஃபாரன்சிக் டீம் அந்த ஸ்பாட்டுக்கு ஏற்கனவே வந்து இன்ச் பை இன்ச் ரொம்ப டீடைலா ஆராய்ச்சி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட்டும் பண்ணிருக்காங்க. தென் அந்த இடத்துல இருந்த ஃபுட் மார்க்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் ஒரு ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றாங்க. அதுக்கு மேல விக்டிம் உடம்புல இருந்து கிடைச்ச சில டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அண்ட் க்ளோத் ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. பிகாஸ் இந்த கேஸ்ல கிடைக்கிற ஒவ்வொரு எவிடன்ஸும் கில்லரை நெருங்க ஒரு சாலிட் ப்ரூஃபா இருக்கும்னு போலீஸ் ரொம்ப தீவிரமா நம்ப ஆரம்பிச்சாங்க. அடுத்த 2 நாட்கள்ல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச நந்தினிக்கு அந்த ஆட்டாப்சி ரிப்போர்ட்டும் போலீஸோட கையில கிடைக்குது. அதுல ரொம்ப தெளிவா நந்தினிக்கு பாலியல் துஷ்பிரயோகம் நடந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்கு. அடுத்த கட்டமா அந்த காட்டுக்கு போற வழியில இருக்க எல்லா சிசிடிவி கேமராஸையும் செக் பண்ண போலீஸ் டீம் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி தீவிரமா களத்துல இறக்குறாங்க. ஈவன் அந்த ஐசோலேட்டட் ஏரியால கேமராஸ் கம்மியா இருந்தாலும் மெயின் ஜங்ஷன்ல இருந்து ஒரு கேமராவை போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருந்த அந்த பர்டிகுலர் ஹவர்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜஸை ஸ்கேன் பண்ணி இருட்டின நேரத்துக்கு அப்புறம் யார் அந்த ரூட்ல போனாங்கன்னு தேடுறாங்க. பட் இனிஷியலா எந்த ஒரு கிளியர் விஷுவலும் கிடைக்காதனால போலீஸ் டீமோட இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சது. தென் மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல செக் பண்ணும்போது ஒரு சஸ்பீஷியஸான டூ வீலர் அந்த வழியா கிராஸ் ஆகிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. பேரலா சைபர் கிரைம் யூனிட் நந்தினியோட மொபைல் போனை டீடைலா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கடைசியா அவங்களுக்கு யார்கிட்டயாவது கால் வந்துச்சா, யாராவது இவங்களை ஃபாலோ பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருக்க சிடிஆர் டேட்டாவை ரொம்ப முக்கியமா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆல்சோ கடந்த சில மாசமா ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருந்து நந்தினிக்கு கண்டினியூஸா கால்ஸ் வந்திருக்கிறத சைபர் டீம் ட்ராக் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த நம்பரோட டவர் லொகேஷனை செக் பண்ணும்போது கிரைம் நடந்த டைம்ல அந்த நம்பர் ஸ்பாட்ல ஆக்டிவா இருந்திருக்கு. அதுக்கு மேல அந்த அன்னோன் நம்பர் யாரோடதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போலீஸ் டீம் அவங்களோட சர்ச்சை ரொம்ப ஈஸியா நேரோ டவுன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அந்த டவர் லொகேஷன் டேட்டாவையும் சிசிடிவி கிடைச்ச அந்த டூ வீலர் விஷுவலையும் போலீஸ் ஒன்னா லிங்க் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறாங்க. இமிடியேட்டா அந்த வெஹிக்கலோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸை கம்ப்ளீட்டா செக் பண்ணி அந்த கில்லர் யாருன்னு போலீஸ் டீம் ஐடென்டிஃபை பண்ண முயற்சி பண்றாங்க. பிகாஸ் இது என்னதான் ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அன்னைக்கு இரவு நந்தினிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத போலீஸ் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும் இல்லையா. சோ நந்தினி வேலை பார்த்த அதே பிரைவேட் கம்பெனில தான் அந்த நபரும் ஒர்க் பண்றான்னு பேக்ரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ நந்தினிய ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி டெய்லி தொந்தரவு பண்ணிருக்கான் அப்படிங்கிற டீடைலும் போலீஸ் அந்த கம்பெனியோட நந்தினி கலீக்ஸால தெரிஞ்சுக்கிறாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நார்மலா ஆபீஸ்க்கு வந்துட்டு இருந்த அந்த நபரை போலீஸ் இப்ப ரவுண்ட் அப் பண்ணி அவன் தப்பிக்கிறதுக்கு
முன்னாடியே அவனோட கரண்ட் லொகேஷனை ட்ராக் பண்ணி பக்காவா வெயிட் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி ஆபீஸ் வரும்போது அவனை கையும் காலுமா பிடிக்கிறாங்க. ஆரம்பத்துல போலீஸ் கிட்ட எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாலும் போலீஸ் அவங்களோட பாணியில விசாரிக்கும் போது அவன் பயத்துல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மைய ஒண்ணு விடாம முழுசா வளர ஆரம்பிச்சான். அவனும் நந்தினியும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணப்போ அவனுக்கு நந்தினி மேல ஒரு பொசசிவான அட்ராக்ஷன் ரொம்ப நாளா இருந்திருக்கு. தென் அவனோட அட்டென்ஷனுக்காக பல தடவை ட்ரை பண்ணியும் நந்தினி டோட்டலா அவனை அவாய்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல அவனோட ரிஜெக்ஷன் அவனுக்குள்ள ஒரு பெரிய கோபத்தையும் வன்மத்தையும் கிரியேட் பண்ணிருக்கு. விசாரணையில இத பத்தி அவன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். நந்தினி மேல இருந்த வெறித்தனமான மோகம் காரணமா அவங்களோட டெய்லி ரொட்டீனை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பிகாஸ் அவனோட லவ்வை எப்படியாவது அக்செப்ட் பண்ண வைக்கணும்னு அவங்க பின்னாடியே வைத்தியம் மாதிரி சுத்திருக்கான். அவங்களுக்கு பஸ் கிடைக்காதப்போ அந்த காட்டு பகுதி வழியா தனியா போறத அவன் தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணி எப்படியாவது அவங்கள தனியா வழிமறிச்சு பேசணும்னு அன்னைக்கு ஈவினிங் அவங்களுக்கு தெரியாமையே அந்த டூ வீலர்ல ஃபாலோ பண்ணிருக்கான். ஈவன் அவனுக்குள்ள இருந்த ஈகோ நந்தினியோட ரிஜெக்ஷனை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாம வன்மமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மேல நந்தினிய எப்படியாவது அடையணும்னு ஒரு பக்கரமான எண்ணத்தோட அந்த ஐசோலேட்டட் ஏரியால காத்துட்டு இருந்தேன்னு போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிருக்கான். அன்னைக்கு ஈவினிங் நந்தினி தனியா நடந்து போயிட்டு இருந்தப்போ திடீர்னு அவங்கள வழிமறைச்சு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணி அவங்கள வற்புறுத்த ஆரம்பிச்சிருக்கான். பட் நந்தினி ரொம்ப கோபப்பட்டு அவனை திட்டி ரிஜெக்ட் பண்ணி அங்கிருந்து நகர ட்ரை பண்ணிருக்காங்க. இமிடியேட்டா கோபம் தலைக்கேறி அந்த கில்லர் அவங்கள ப்ரூட்டலா தாக்கி பக்கத்துல இருந்த காலி இடத்துக்குள்ள கைகளை பிடிச்சு இழுத்துட்டு போயிருக்கான். அந்த காலி காட்டுக்குள்ள நந்தினி தப்பிக்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் சுத்தி முத்தி யாருமே இல்லாததுனால அந்த ஐசோலேட்டட் ஏரியா சத்தம் யாருக்குமே கேட்காததுனால அவங்கள ப்ரூட்டலா தாக்கியிருக்கான். அண்ட் ஆல்ரெடி கொடூரமான எண்ணத்தோட நந்தினி கிட்ட நெருங்க முயற்சி பண்ணவன் அவங்கள பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணி அவங்கள சின்ன பின்னமாக்கியிருக்கான். அவனோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த ஈன செயலை செஞ்சிருக்கான். அதுக்கு மேல அவங்க உயிரோட இருந்தா மாட்டிப்போம்னு பயந்து அவங்கள தாக்கி துடி துடிக்க சம்பவம் பண்ணிருக்கான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் எந்த தடயமும் விட்டுடக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லா அந்த ஸ்பாட்டை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். ஈவன் யாருக்குமே டவுட் வரக்கூடாதுன்னு அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்து நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சோ நந்தினி காணாம போனதுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி அவன் நடிச்சு எப்படி அவங்க ஆபீஸ் கலீக்ஸ் கிட்ட ஏமாத்தினானோ அதே மாதிரி போலீஸ் கிட்டையும் இனிஷியலா டவுட் வராத மாதிரி பேசியிருக்கான். பல மாசங்களா நடந்த ட்ரையலுக்கு அப்புறம் அவங்களோட விசாரணையில சும்மா விடுவாங்களா? இவன் கிட்ட எப்படி உண்மையை வாங்கணுமோ அப்படி இவனோட கன்ஃபெஷனை ஃபுல்லா வாங்கி எல்லா ஆதாரத்தையும் ஒரு சார்ஜ் ஷீட்டோட ஃபைல் பண்ணி குற்றப்பத்திரிக்கையை கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. பல மாசங்களா நடந்த ட்ரையலுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் டேக்காக அந்த கோர்ட் ரூம் முழுவதும் ரொம்பவே டென்ஷனா காணப்பட்டுச்சு. நந்தினியோட ஃபேமிலி, குற்றவாளி அருண், அப்புறம் ஜட்ஜ் எல்லாரும் அந்த இடத்துல அமைதியா வெயிட் பண்றாங்க. தென் ஜட்ஜ் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், சிசிடிவி ஃபுட்டேஜஸ், கால் ரெக்கார்டிங்ஸ், அப்புறம் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் டீடைலா படிச்சு பார்க்கறாரு. பிகாஸ் போலீஸ் சப்மிட் பண்ண ஸ்ட்ராங் எவிடன்ஸ் எல்லாமே அருண் தான் குற்றவாளின்னு ரொம்ப கிளியரா ப்ரூவ் பண்ணுச்சு. இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்டதுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு ஜட்ஜ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆல்சோ இந்த மாதிரி கிரைம் சொசைட்டில யாருக்குமே இனி நடக்க கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை கோர்ட்ல பதிவு பண்றாரு. சோ எல்லா சார்ஜஸ்லயும் அருண் தான் குற்றவாளி அப்படின்னு ஜட்ஜ் வெர்டிக்ட் கொடுத்து அவனுக்கு ஆயுள் தண்டனையை வழங்கி தீர்ப்பு சொல்றாரு. நந்தினி அப்படிங்கிற பொண்ணோட உயிர் இப்படி போனது நம்ம சொசைட்டிக்கு ஒரு பெரிய வார்னிங் சைனா இருந்தாலும் ஆபத்து முகம் தெரியாதவங்க கிட்ட இருந்து மட்டும் வராது, நம்ம கூடவே இருக்கிறவங்க கிட்டையும் வரலாம். பட் பிரிடேட்டர்ஸ் எப்பவுமே நம்ம நம்பிக்கையை யூஸ் பண்ணி ஈஸியா டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல பொண்ணுங்களுக்கு இதுல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அவேர்னஸ் வேணும்னு இந்த கேஸ் ரொம்ப கிளியரா சொல்லுது. ஒருத்தவங்க உங்களை தனியா வர சொல்லி கூப்பிட்டா அவங்க எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் எப்பவும் ஜாக்கிரதையா இருங்க. தென் நீங்க எங்க போறீங்க, யார் கூட போறீங்கன்றத டீடைலா உங்க ஃபேமிலி கிட்டயும் இல்லனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றது உங்களை தற்காத்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். ஈவன் அவங்க சொல்ற காரணம் ஜென்யூனா தெரிஞ்சாலும் பிளைண்டா நம்பி தனியா எந்த மீட்டிங்கும் போகாதீங்க. ஆல்சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எப்பவுமே உங்களோட சேஃப்டியை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு யோசிக்கிறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் நம்ம சொசைட்டில விஜிலன்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மள இந்த மாதிரி பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து சேவ் பண்ணும். பட் எப்பவுமே விழிப்புணர்வோடு இருந்தா மட்டும்தான் நம்ம உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சோ இந்த அவேர்னஸ் மெசேஜை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஆனந்த் ஆர்கேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோல காமிக்க முடியாத பல சென்சிட்டிவ் இமேஜஸ் என்னோட டெலிகிராம் பேஜ்ல அப்டேட் பண்ணுவேன். ப்ரொஃபைல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இமிடியேட்டா ஜாயின் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் இமேஜஸ் அங்க பாருங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ட்ரூ கிரைமோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃப் ஆயிருங்க.